மாணவர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நாம் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் சுருக்குக அல்லது மதிப்பு காண்க அப்படிங்கிற கணக்குகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதிப்பு காண்க. இது மாதிரி தொடர் வகுத்தலாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 100 வகுத்தல் 100 வகுத்தல் 100 வகுத்தல் 100 இது மாதிரி தொடர் வகுத்தலாம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி போகிறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல இருந்து 100 100 அளவு வகுத்தா 1, மறுபடியும் அதை 1 அளவு வகுத்தா 100 100 100 அளவு வகுத்தா 1 அப்படின்னு போட்டுவீங்க. இப்படி போட்டீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா மிஸ்டேக் ஆயிடும். சரி, இப்போ இதை எப்படி போடலாம்? இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன அப்படின்னா, இது A B C D நெஸ்ட்னா A இன்டு 1/B இன்டு 1/C இன்டு 1/D. இந்த ஃபார்மேட்ல நம்ம பெருக்கலா மாத்திட்டோம்னா ஈஸியா போட்டுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 100 இன்டு இதுக்கு பதிலாக என்ன பண்றோம் அப்படின்னா 1/100 இன்டு 1/100 இன்டு 1/100 அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குன்னா, மேலே 1 × 1 பை கீழே 100 100 பெருக்கிறோம். இப்போ பெருக்கினா எவ்வளோ வரும் அப்படின்னா 4 சைபர், அதாவது 10,000 வரும். 100 100 பெருக்கினா எவ்வளோ வரும்னா 10,000. இதோட விட்டாலும் விட்டுடலாம், அல்லது ஆப்ஷன்ல வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபிராக்ஷன் இல்லை பாயிண்ட்ல கொடுத்துருந்தாங்க எப்படி போடுறது. அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, கீழே 4 சைபர் இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா 0 புள்ளி நெக்ஸ்ட் 3 சைபர் சேர்த்து 1ன்னு போட்டுருங்க. அதாவது 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 4 ஸ்தானம். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா இதுக்கு உண்டான ஆன்சர். இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. 10 வகுத்தல் 10 வகுத்தல் 10 வகுத்தல் 10. இந்த சம இப்போ எப்படி போடலாம்னு பார்க்கலாம். 2 வகுத்தல் 2 வகுத்தல் 2 வகுத்தல் 2 இது மாதிரி தொடர் வகுத்தலா கொடுத்தாங்கன்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இப்போ நாம இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன அப்படின்னா A இன்டு 1/B இன்டு 1/C இன்டு 1/D இந்த ஃபார்மேட்ல மாத்திக்கலாம். அப்போ ஏக்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கலாம். இது B C இதை Dன்னு எடுத்துக்க. அப்போ 1/Bனா அதுக்கு 1/2 தான் பெருக்கல் 1/2 பெருக்கல் 1/2 இது மாதிரி பெருக்கலா நம்ம மாத்திக்கலாம். சரி, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, மேலே 1 × 1 1, கீழே என்ன இருக்குன்னா 2 × 2 2 2 பெருக்கினா எவ்வளோன்னா 4. இப்போ இதை வகுத்து போடலாம். 1ல என்ன ஆகாது அப்படின்னா 4 அடங்காது. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0 புள்ளின்னு போட்டு ஒரு சைபர் சேர்த்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா 10 நாள். 10ல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா 2 நாள். 2 நாள் 8, மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2. அப்போ அது கூட ஒரு சைபர் சேர்த்துட்டு என்ன ஆகுனா 20 ஆகும். 20ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா 5 நாள் இருக்கும். அப்போ 5 20. அப்போ இதுக்கு ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 0.25 இதுதான் இந்த இதுக்கான ஆன்சர். நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா 2 2ஆல வகுத்தா 1, அடுத்து அதை 2ஆல வகுத்தா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா 2 2 2ஆல வகுத்தா 1 அப்படின்னு இந்த சைடு இருந்து என்ன பண்ணி கூடாது அப்படின்னா மாத்தி போடக்கூடாது. போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். இந்த மெத்தட் தான் தொடர் வகுத்தல் வந்துச்சுன்னா போடணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.